Hi friends, so இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொங்கல் மேக்கப் லுக். ஸோ எப்படி இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப எலகண்டாக சூப்பராக பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெப்பிங் பண்ணிக்கிறேன். ஸோ பாபி ப்ரௌனுக்குள்ள மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து என்னோட ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அது ஜென்ட்லி நல்லாவே வந்து மசாஜ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாரியல் பேஸ் மேஜிக் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ப்ரைமர். ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செம்மையாக சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் போர்ஸ் நல்லா மினிமைஸ் பண்ணும். அண்ட் உங்கள் மேக்கப் ரொம்பவே லாங் ஸ்டே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட ஃபேஸில் வந்து நான் ரொம்பவே லைட் கோட் வந்து கொடுத்துக்கிறேன். லைட் டு மீடியம், ரொம்ப ஹெவியாக கொடுக்கல. ஸோ நல்லா நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ரஷ்ஷால் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஸோ இதெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் பியூட்டி பிளெண்டரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஹார்ஷ் லைன் தெரியாத அளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக நான் என்னோட ஸ்கின்ல என்ன பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணிக்கிறேன். நான் அதோட கண்ணுக்கு மேலே லைட்டாக அப்ளை பண்ணி நல்லாவே ஸ்மெஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா LA Pro HD கன்சீலர். ஸோ இதால் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட டார்க் சர்க்கிள் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் நல்லாவே கவர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட ஏதாவது கன்சீலர் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கன்சீலர் இல்லைனாலும் கூட இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் மேக்கப் வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஐ கீழே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஃபோர்ஹெட் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லாங் ஸ்டேவாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அண்ட் உங்கள் மேக்கப் வந்து பார்க்குறது நல்லா HD லுக் இருக்கும். ஸோ நல்லா என்ன பண்ணிக்கலாம், நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு மேலேயும் கொஞ்சம் கன்சிலர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கண் வந்து ஐ லுக் வந்து ரொம்ப பாப் அவுட் பண்ணி காட்டுறதுக்காக நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து நம்ம போடுற கன்சிலர் செட் பண்ணுறதுக்காக நான் மேக்கில் இருக்க ப்ரைம் இந்த பவுடரால் நல்லாவே செட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து ஃபெராரூசி. இது வந்து கான்டோர் கிட். ஸோ இதில் காமிக்கிற இந்த 2 ஷேடை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணி நம்ம கான்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். கான்டோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் நல்லா டெஃபினிஷன் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக உங்கள் ஸ்கின்னுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா என்ன பண்ணிக்கலாம், எங்கெங்கே நம்ம வந்து கான்டோர் பண்ணணுமோ அந்த ஏரியாவில் கான்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோஸ்லேயும் கொஞ்சம் கான்டோர் பண்ணிக்கிறேன். நோஸில் கொஞ்சம் ஷார்ப்பாகவே பண்ணிக்கிறேன், பார்க்குறதுக்கு ப்ரிட்டியாக தெரியும். அண்ட் ப்ளஷ்ஷும் நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நோஸ்லேயும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரோ வந்து நல்லா ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும். அந்த ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க, நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் திக்கராக நல்லா பார்க்குறதுக்கு ப்ராடாக பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ப்ரோ வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு ஸ்பூலியெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ஸில் இருக்கக்கூடிய மெப்ளின். இது வந்து ஒரு ஐஷேடோ கிட், நேச்சுரலாக இருக்கும். அதில் வந்து லைட் ப்ரௌன் ஷேட் இருக்கும்ல, ஐலிட் ஃபுல்லாகவே நல்லா என்ன பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் பார்க்குறது ரொம்ப ஸ்மோக்கி எஃபெக்டில் இருக்கும். அண்ட் ரொம்பவே வந்து கிளாஸியாக இருக்கும் உங்களுக்கு ஐ லுக். ஸோ அதே ஷேட் எடுத்து கண்ணுக்குள்ளேயும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ப்ரஷ்ஷால் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஹார்ஷ் லைன் தெரியாத அளவுக்கு. அண்ட் இப்போ இந்த காமிக்கிற இந்த ஷேட் எடுத்து கொஞ்சம் அவுட்டர் கார்னரில் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் திக்கராக பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப செமி கிளாசிக்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஐ லுக். அண்ட் நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் அதே ஷேடு நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், கண்ணுக்கு கீழேயும் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் உங்கள் ஐ வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டியாக தெரியும், பார்க்கறது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அண்ட் நிக்ஸ் காஸ்மெட்டிக் இதில் வந்து காட்டுற இந்த ஒரு ஷிம்மரி ஷேட் இருக்குல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட். ஸோ இதால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஹாஃப் ஹைலைட் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை அப்ளை பண்ணிவிட்டு ஜென்ட்லி நல்லா அதை வந்து ஸ்மெஷ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அண்ட் அகெயின் அதே ஷேடு நல்லா டார்க் ஷேட் இருக்கு இல்லையா, செகண்ட் ஷேட், அதை எடுத்து நல்லா என்ன பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டியை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளாட். ஸோ இந்த காஜல் இருக்குது இல்லையா, இதை எடுத்து ஜெல் லைனராக வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்ல ஒரு ட்ராமட்டிக்கான ஒரு ப்ராடாக என்ன பண்ணிக்கிறேன், ஐலைனர் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எப்படி நம்ம ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம், அதே மாதிரி சேம் என்னோட கண்ணிலையும் நான் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போ அதே ஜெல் லைனர் எடுத்து கொஞ்சம் கண்ணில் வந்து ஹாஃப் போர்ஷன் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், வாட்டர் லைன் ஏரியாவில் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்ம ஐ லுக் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். அண்ட் ஃபால்சி லேஷ் வந்து ஆஃப் கேமராவில் வச்சுட்டேன். அண்ட் இப்போ லோவர் லேஷ் லைன் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லாவே மஸ்காரா பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து பாபி ப்ரௌன் ஷேட் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம மேக்கப் வந்து கம்ப்ளீட். ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஷிம்மர், அதான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது ரெவல்யூஷன் பேலட்லேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக் போனில், நோஸில், ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்டில் அண்ட் சின்லலாம் நம்ம நல்லா அப்ளை பண்ணி நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
மேக் உள்ள ஃபிக்ஸிட் எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மேக்கப் வந்து செம்ம சூப்பர் க்ளோவியாக ஆனால் செம்மையாக இருக்கும் மேக்கப். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுதான் என்னோட அவுட்ஃபிட்டாக இருக்குது. அண்ட் நான் இயரிங்ஸ் போட்டுலாம் வச்சுருக்கேன். அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த லுக்குங்கிறத ஃபீட்பேக் வந்து கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பபாய் டாடா டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்.